நான் ஒருபோதுமே ஆமைக்கறி தின்றதே இல்லை. ஆனால் திருமாவளவன் அண்ணாவிடம் தான் நான் கேட்கலாம், உண்மையிலேயே ஆமைக்கறி தந்தார்களா இல்லையா என்று. ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கேட்டார், நீங்கள் எப்போதாவது ஆமைக்கறி சாப்பிட்டது உண்டா என்று. அதற்காக சொல்லுகிறேன், எங்களை அழைத்து கொண்டு போய் பக்கத்தில் அமர வைத்து, அவருடைய இருக்கைக்கு அடுத்து வலதுபுறத்திலே என்னை அமர வைத்து விருந்து அளித்த போது என் இலையிலே மாமிசம் இல்லை. அவர் பார்த்துவிட்டு தன்னுடைய இலையிலிருந்து கோழிக்கறி எடுத்து வைத்தார், வறுத்த கோழிக்கறி. அண்ணா, நான் சாப்பிடுவதில்லை, சிக்கன் சாப்பிடுவதில்லையா என்று கேட்டார். இல்லை, நான் நான்வெஜ் சாப்பிடுவதே இல்லை என்று சொன்னேன். உடனே சொன்னார், இது என்ன சைவ சிறுத்தையா என்று கேட்டார். சைவ சிறுத்தையா என்று கேட்டார். எல்லோரும் அங்கே அத்தனை பேரும் கொல்லென்று சிரித்தார்கள். அவ்வளவு நகைச்சுவை உணர்வுள்ளவர். விருந்து முடித்த பிறகுதான் என் காதோரம் வந்து சொன்னார், நாளை காலை 5 மணிக்கு உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன், சேரலாதன் உங்களை அழைத்து வருவார், நான் தமிழேந்தி இல்லத்தில் காத்திருப்பேன் என்று சொன்னார். அடுத்த நாள் தான் தனியே நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். இது ஒரு தகவலுக்காக. இதை எத்தனையோ முறை நான் பேசியிருக்கிறேன் என்றாலும் மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன். தோழர்களே, அண்மையிலே நான் ஒரு சந்திப்புக்கு, தமிழ்நாடு முதலமைச்சரின் சந்திப்புக்காக, இவரைப் போலவே நாடாளுமன்ற உறுப்பினர், நான் அண்ணன் ஐங்கரநேசன் அவர்களின் அழைப்பை ஏற்று மரநடுகை நிகழ்விலே பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது, அது 2வது முறையோ 3வது முறையோ, அப்போது முதல்வராக இருந்த திரு விக்னேஸ்வர் அவர்களும் நானும் பங்கேற்ற நிகழ்வு ஒரு முறை நடந்திருக்கிறது. இடையிலே இன்னொரு நிகழ்வுக்காகவும் அவர் அழைத்து நான் போயிருக்கிறேன். அண்மையிலே அதே போல கார்த்திகை மாதம் வந்தால் அதை மரநடுகை மாதம் என்று அவர் அறிவித்து ஏராளமானவர்களுக்கு மரக்கன்றுகளை பரிசளிப்பதுண்டு. நம்முடைய முயற்சியில் 100 குழந்தைகளுக்கு அந்த நிகழ்வுகளில் ஈருருளி, இருசக்கர வண்டி, அதாவது சைக்கிள், மிதிவண்டி நம்முடைய இயக்கத்தின் சார்பிலே ஒருங்கிணைக்க பெற்று அவர்களுக்கு வழங்குகிற நிகழ்வும் அதிலே நடக்கும். அதிலே தான் நான் பங்கேற்க போனேன். அப்போது யார் எந்த கட்சி, யார் என்ன அணி, யார் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. தோழர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் நான் தங்கியிருந்த இல்லத்தில் வந்து என்னை சந்தித்தார்கள். நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தோம். நானும் ஒரு பார்லிமெண்டேரியன், அவர்களும் பார்லிமெண்டேரியன்ஸ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் சில கருத்துக்களை விவரித்து சொன்னார்கள், அவர்களின் நிலைப்பாட்டை பற்றி. நிறைவாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். இதை நாடாளுமன்றத்திலே நீங்கள் எழுப்ப வேண்டும் என்பதை தாண்டி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றச் சொல்ல வேண்டும், அல்லது ஒரு கடிதம் எழுதச் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இதை பற்றி ஆழமாக தெளிவாக விவரித்து சொல்ல உங்களால் தான் முடியும், உங்கள் நிலைப்பாட்டை பற்றி. ஆகவே நான் போய் சொல்லி அதை அவர்கள் செய்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நீங்கள் விரும்பினால் முதல்வரை சந்திக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். நாங்கள் அந்த கூட்டணி கட்சியிலே இருப்பதனால் அந்த அனுமதிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும், அனுமதி பெற்றுத்தர முடியும், நேரம் பெற்றுத்தர முடியும் என்று சொன்னேன். அதன்படி அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை கொண்டு போய் முதலமைச்சரிடம் கொடுத்தேன். அவரும் உடனே ஒப்புக்கொண்டு வர சொல்லுங்கள் என்றார். நானும் உடன் சென்றேன். அந்த விவரங்கள் என்ன என்பதை அவர்கள்தான் விளக்கி சொன்னார்கள். அவ்வளவுதான். நாளைக்கு யாராவது வந்தால், ராமநாதன் அர்ஜுனா அவர்களைப் போல யாரும் வந்தால், என்னை பொறுத்தவரையில் அவர்கள் ஈழத்தமிழர்கள், என்னுடைய நேசத்திற்குரியவர்கள், பாசத்திற்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள் என்று மட்டும்தான் அணுக முடியும். சன் மாஸ்டர் யார், அவர் பின்னணி என்ன, அது எனக்கு தெரியாது. அப்படி தெரிந்து நான் உறவாட முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யார், அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார், அவர் யாரை எதிர்த்து அங்கே அரசியல் செய்கிறார், யாரோடு கைகோர்த்து நிற்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆகவே நான்
முதல்வரை சந்திக்க வேண்டும், நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன், அவ்வளவுதான். நான் போனேன், அவர்கள் பேசினார்கள். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தோம். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் ஒன்றை சொன்னேன், ஈழம்தான் தீர்வு. இதை சொல்லிட்டு தான் சொல்றேன், ஈழம்தான் தீர்வு. ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஈழம்தான் தீர்வு என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஈழம் குறித்து உலகத் தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கருத்தையும் தொடர்ந்து சொல்லி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் நடைமுறை அரசியல் என்பது முக்கியமானது. இன்றைய நிலையில் சர்வதேச சமூகத்தின் நல்லெண்ணத்தை பெறாமல், அவர்களின் ஆதரவை பெறாமல், அவர்களின் ஒத்துழைப்பை பெறாமல் நம்மால் சர்வதேச பொறிமுறை விசாரணையை கூட வென்றெடுக்க முடியாது. இதுவரையில் குற்றவாளிகள் யாரும் விசாரிக்கப்படவில்லை, ராஜபக்சே குடும்பத்தினர் யாரும் தண்டிக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த யுத்தம் நடந்து முடிகிற வரையில் ஐநா பேரவை வேடிக்கை பார்த்தது. ஏன் வேடிக்கை பார்த்தது என்றால் அவர்களும் இதில் உடந்தையாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. எல்லாம் முடிந்த பிறகு ஐநா பேரவையின் பொதுச் செயலாளர் அங்கே போய் பார்த்துவிட்டு வந்து சில அத்துமீறல்கள், மனித உரிமை மீறல்கள், வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் நடந்திருக்கிறது என்று மட்டும் சொல்லிவிட்டு போனார். அவ்வளவு பெரிய இனக்கொலை நடந்தது. அப்பாவி பொதுமக்கள் லட்சக்கணக்கிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் உட்பட மருத்துவமனைகளையும் குறிவைத்து தாக்கியதில் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது அப்பட்டமான ஜெனோசைட். அங்கே நான் நாடாளுமன்ற குழுவிலே போயிருந்த போது அவர்களை சந்தித்து விட்டு வந்து செய்தியாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்து அதில் முதலில் டிக்ளேர் செய்தோம், அது அப்பட்டமான இனக்கொலை, brutal genocide என்று அறிவித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுவரையில் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் அதை ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான் சொல்லணும், வார் கிரைம்ஸ் என்ன சொல்லலாம் என்று தயங்கிக் கொண்டிருந்த போது அதை இனக்கொலை என்று முதலில் டிக்ளேர் செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கண்டித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதை பிடிக்காத கும்பல், அந்த நாடாளுமன்ற குழுவில் நானும் ஒருவனாக இடம்பெற்றதை பிடிக்காத ஒரு கும்பல், ராஜபக்சேவிடம் கை குலுக்கிறேன் என்பதும், ராஜபக்சேவிடம் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் என்பதும், அவதூறுகளை பரப்புவதும் இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அது ஒரு புறம். தோழர்களே, அதை ஜெனோசைட் என்று சொல்லி போராட்டம் நடத்திய நாங்கள், பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற நாங்கள், பார்லிமெண்டேரியன் என்கிற வகையிலே பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் அவர்களின் கடமை உணர்ந்து செய்ய வேண்டிய வேலையும் இருக்கிறது. நான் வெளியே நின்றுட்டு சொல்லலாம், எனக்கு ஒரே தீர்வு தமிழீழம்தான், சரி, அதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொல்லலாம். யார் பொது வாக்கெடுப்பு நடத்த முன் வருவார்கள்? யார் சொல்லுவா? ஈழத்தமிழர்களை எல்லாம் நீங்க பொது வாக்கெடுப்பு நடத்துங்க சிங்களவன் சொல்லுவானா? அங்கே இருக்கிற அந்த அரசு சொல்லுமா? அல்லது அந்த நாட்டுக்கு நீ பொது வாக்கெடுப்பு நடத்து என்று சொல்லுவதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் யார்? உலக நாடுகளுக்கு இது போன்ற அறிவுரையை சொல்லுவதற்கு அதிகாரம் படைத்த ஒரே ஒரு அமைப்பு ஐநா பேரவை தான். ஐநா பேரவையை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. இல்லைன்னா சர்வதேச நீதிமன்றம் ஆணையிடணும், லீகல் ப்ரொவிஷன். அப்படி இருந்தா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ரெஃபரண்டம் நடந்துங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வாங்கலாம். அதையும் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுக்கு எந்த கட்டாயம் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அது நம்முடைய ஆசை, அவ்வளவுதான். ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம், அவ்வளவுதான். அதை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவன் யார்? அதை வலியுறுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவன் யார்? அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் பெற்றவன் யார்? அந்த கேள்விக்கு யாராலும் விடை சொல்ல முடியாது. ஐநா பேரவை நினைத்தால் மட்டும்தான் அதை கூட ஒரு முடிவாக எடுத்து அழுத்தம் கொடுக்க முடியும். அப்படி அழுத்தம் கொடுப்பதற்கு இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளின் ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும்.
இந்தியாவை நாம் கடுமையாக விமர்சனம் செய்வோம், ஆனால் இந்தியாவின் ஒப்புதல் வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். இந்திய அரசுதான் இந்த இனக்கொலை செய்தது என்று கடுமையாக விமர்சனம் செய்வோம், ஆனால் இந்திய அரசு நம் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்றும் விரும்புவோம். இந்த முரண்கள் நம்மிடையே இருக்கிறது, அது ஒரு புறம். அதனால் நம் கண் முன்னால் இந்த புதிய அரசு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், புதிய சட்டம், அமெண்ட்மெண்ட் கூட இல்லை, புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். நாம் எங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு முயற்சியை எடுக்கிறதுங்கிறத சொல்லி ராகுல் காந்தி வரையிலும் எதிர்ப்பு கிளம்பியதால் அவர்கள் அப்படியே போட்டாங்க. வாஜ்பாய் பிரதமரான உடனே நான் கான்ஸ்டிடியூஷனை மாற்ற போறேன்னு சொன்னார். அப்ப கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. அவர் மைனாரிட்டி அரசு நடத்தினார், பல கட்சிகளின் ஆதரவோடு தான் அவர் ஆட்சி நடத்தினார். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆட்சி உருவாகி இருக்கிற மாதிரி பல கட்சிகளின் ஆதரவோடு தான் இங்கே அவர் ஆட்சி நடத்தினார். அப்ப அவரால் கான்ஸ்டிடியூஷனை தூக்கி எறிய முடியல, புதிய கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க முடியல. ஆனால் அதை மீளாய்வு செய்வதற்கென்று வெங்கடாச்சலையா கமிஷன் ஒரு கமிஷனை போட்டார். அவங்களுடைய டார்கெட்டே என்னன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றணுங்கிறது தான். இப்போ குறைந்தபட்ச உரிமை கூட இல்லாத ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா 13th அமெண்ட்மெண்ட் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் ஒரு அமெண்ட்மெண்ட், அது இலங்கை அரசும் இந்திய அரசும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாகாண அரசுகளை நிறுவுவது, தேர்தல் முறைப்படி முதல்வர்களை தேர்ந்தெடுப்பது, அது அடிப்படையிலான சில அதிகார வரையறைகள் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இதை ஏற்காமல் இப்போது வந்திருப்பவர்கள் அதையும் மாற்ற வேண்டும். ஒரே யூனிட்டரி கவர்மெண்ட், இங்கே இருக்கிற மக்கள், ஆளும் வர்க்கம் சிங்கள மக்கள் தான், அவர்கள் மட்டும்தான் எப்போதும் ஆட்சி பீடத்தில் இருக்க முடியும் என்கிற நிலையில் ஒரு அரசமைப்பு சட்டத்தை புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றினார்கள் என்கிற கேள்வி எழும். உனக்கு டார்கெட் தமிழ், அது பின்னால் இனிமே நீங்க ரிவைவ் ஆகணும், ரீகுரூப் ஆகணும், மறுபடியும் ஆயுதம் தாங்கி போராட போறோமா அல்லது அறவழியில் போராட போகிறோமா, தமிழீழ கோரிக்கை எப்படி நாம் முன்வைக்க போகிறோம், இதெல்லாம் ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மால எந்த உறுதியையும் தர முடியாது. முதலில் உலகத் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும், ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்வதை நிறுத்த வேண்டும். அதன் பிறகு சர்வதேச சமூகங்களின் ஆதரவை பெற வேண்டும். சர்வதேச சமூகங்களின் ஆதரவை பெறுவதற்கு முன்பு இந்திய அரசின் ஆதரவை பெற வேண்டும். இந்திய அரசும் சேர்ந்து ஒத்துழைத்தால் மட்டும்தான் ஐநா பேரவையிலே பிற நாடுகளின் ஆதரவை வென்றெடுக்க முடியும். இதெல்லாம் நடந்தாதான் ரெஃபரண்டம், இல்லைன்னா அதெல்லாம் பேசவே முடியாது. ஆகவே அது ஒரு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு திட்டம். அதனால் நான் பிரஸ்ல சொன்னேன், தமிழீழம் என்பது எங்கள் கனவுதான், இலக்குதான் என்று சொன்னேன். கனவுன்னு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு விமர்சனம் செய்கிறார்கள். ஏன்னா அடிப்படையில் திருமாவளவனை பிடிக்கவில்லை அவர்கள். 30-40 ஆண்டுகளாக இந்த களத்தில் திருமாவளவன் எப்படி பாடுபட்டான் என்பதை அறியாதவர்கள் பரப்புகிற அவதூறு. தலித் இயக்கங்களை சார்ந்தவர்களை சொல்லுவார்கள், இவன் பிரபாகரனுக்காகத்தான் இயக்கம் நடத்துகிறான், தலித்துகளுக்காக இயக்கம் நடத்தவில்லை என்று இங்கே எனக்கு எதிரான பிரச்சாரங்களை ஒருபுறம் செய்து கொண்டிருந்த காலம் அது. இப்போதும் செய்கிறார்கள். ஆகவே அந்த பிரஸ் மீட், அந்த செய்தியாளர் சந்திப்பிலே நான் சொன்னேன், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல்வரை சந்தித்தார்கள், சில கோரிக்கைகளை வைத்தார்கள். இடைக்காலமாக தற்காலிகமாக அரசமைப்பு சட்டம் எழுதப்படுகிற போது யூனிட்டரி கவர்மெண்ட் என்று வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் என்பதை நீங்கள் வற்புறுத்த வேண்டும். இது ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு பார்லிமெண்டேரியன் இதை தான் பேச முடியும். பார்லிமெண்டேரியன் இல்ல எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஒரே இலக்கு தான், நாங்கள் ஈழத்தை தான் வென்றெடுப்போம், அதுவரையில் நாங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம் என்றால் அவன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு கான்ஸ்டிடியூஷனை அவன் விரும்புகிற மாதிரி கொண்டு வந்து விடுவான், குறைந்தபட்ச எதிர்ப்பு கூட இல்லாமல். ஆகவே ராமநாத அர்ஜுனா உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொறுப்பு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையில் ஆற்ற வேண்டிய பொறுப்பு, எதிர்வினை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கான்ஸ்டிடியூஷன்லேயே அவன் கை வைக்கிறான்னா என்ன அப்ஜெக்ஷன்? சரி, அப்ஜெக்ட் பண்ணாக்க என்ன உங்களுடைய கோரிக்கை? இது ஒரு டெம்பரரி தான். ஈழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பது வெளியிலே மக்களை திரட்ட வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும். அது ஆயுத வழி போராட்டமா அறவழி போராட்டமா என்பதை தீர்மானிக்க வேண்டும்.
அதை தீர்மானிக்கிற தலைமையை நிறுவ வேண்டும். உலகம் தழுவிய அளவில் தமிழர்களை ஒருங்கிணைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமை உருவாக வேண்டும். ஆளாளுக்கு ஒரு கருத்தை பேசிக் கொண்டிருந்தால் அது நிகழாது. தீவிரமான திருமாவளவன், தீவிரமான ஈழப்பற்றாளரான திருமாவளவனையே நீங்கள் அவதூறு பரப்பி, வதந்திகளை பரப்பி, காயப்படுத்தி, நீ யார்டா எங்களை பற்றி பேச என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆதரவையே வேண்டாம் என்று புறந்தள்ளக்கூடிய நிலையை உருவாக்குகிறார்களே தவிர ஆதரவாளர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சி கூட இல்லை. என்ன இப்ப பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்கு? என்ன அரசியல் அணுகுமுறை இருக்கிறது? ஈழத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவனையும் நாம் அரசியல் படுத்தி அணிதிரட்ட வேண்டும். அது பெரிய பணி. ஆனால் ஈழ அரசியலை தமிழ் மண்ணிலே தொடர்ந்து வேர்க்கால் மட்டம் வரையில் பரப்பிய ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு பலரும் சொல்லலாம், நாங்க தான் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தோம். விடுதலை சிறுத்தைகள் அப்படி கிளைம் பண்ணல. ஆனால் முதல் முறையாக எல்லா குக்கிராமங்களுக்கும் ஒவ்வொரு இல்ல விழாவிலும், காதணி விழாவிலும், திருமண விழாவிலும், இல்ல திறப்பு நிகழ்வுகளிலும் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் படத்தை பொறித்து நிகழ்ச்சிகளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கு முன்னாடி வெறும் இன்டலெக்சுவல் டீம்ல ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு குழு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது விவாதிக்கப்பட்டிருந்தது. விடுதலை சிறுத்தைகளின் வரவுக்கு பிறகுதான் அது வெகு மக்களிடையே பேசுகிற ஒரு பெரும் அரசியலாக மாறியது. அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தையே நீங்கள்லாம் இதை பற்றி பேசக்கூடாது. நீங்க ராஜபக்சே கிட்ட கை குலுக்குறீங்க. ஒரு போரத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்கோரம் இருக்கு. எனக்கு அவங்கள பிடிக்காம இருக்கலாம், அந்த அரசியல் நமக்கு முரண்பாடாக இருக்கலாம். ஆனால் ஒரு அவையில் அவை நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதுதான் டிப்ளமசி. அதுதான் டிப்ளமசி. அங்கே போயிட்டு நாம் ரவுடித்தனமாக நடந்துக்க முடியாது. இம்மைச்சூடா முதிர்ச்சியற்ற முறையில் நடந்து கொள்ள முடியாது. சிங்களவர்களும் புலிகளும் நேருக்கு நேர் மோதினாலும் பேச்சுவார்த்தையின் போது ஒருவருக்கு ஒருவர் கைகுலுக்கிக் கொண்ட வரலாறு உண்டு. கடுமையாக முரண்பட்ட நிலையிலும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொள்வது அவை நாகரிகம். அவ்வளவுதான். ஆனால் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் புகுந்து தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிற தேர்தல் நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளாமல், நீங்க ஏன் காங்கிரஸோட சேர்ந்தீங்க, நீங்க ஏன் திமுகவோட சேர்ந்தீங்க, இது தமிழ்நாட்டு அரசியல் சூழல். தேர்தல் நிலைப்பாடு என்பது இங்கு இருக்கிற இந்திய தேசிய அரசியலோடு தொடர்புடையது. இங்க காங்கிரஸா பிஜேபியா, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பிஜேபியை தான் எதிர்ப்போம். ஆகவே காங்கிரஸோடு தான் நிற்க வேண்டியிருக்கும். இங்கே இடதுசாரி அரசியலா வலதுசாரி அரசியலா என்றால் நாங்கள் இடதுசாரிகளோடு தான் நிற்போம், வலதுசாரிகளை எதிர்க்க வேண்டியிருக்கும். ஆகவேதான் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் யாரோடும் நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் எடுத்தோம். உங்களுக்கு பிஜேபி அங்க கவர்மெண்ட் இருக்குன்னா பிஜேபியோட நீங்க நட்பு வச்சுக்கீங்க, உறவாடுங்க. அதை நாங்கள் ஒருபோதும் விமர்சிக்க மாட்டோம். அதிமுகவினுடைய ஆதரவு வேண்டுமா, ஜெயலலிதா அம்மையாரை சந்தியுங்கள், பேசுங்கள், உறவாடுங்கள். அதில் ஒருபோதும் எங்களுக்கு விமர்சனம் இருக்காது. எங்களுக்கு அதிமுகவோடு முரண்பாடு இருக்கலாம். சிறு குழுக்களின் ஆதரவும் தேவை, பெரிய இயக்கங்களின் ஆதரவும் தேவை. ஆனால் இந்த ஈழ விடுதலை வரலாற்றில் தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் சிறிய குழுக்களின் ஆதரவுகளை மட்டும்தான் தேடினார்கள். 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட திமுகவை புறந்தள்ளிவிட்டார்கள். ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ததனால் இந்த அரசியலே பேச மாட்டோம் என்று அதிமுக ஒதுங்கிக் கொண்டது. அதுவும் 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட பேரியக்கம். இந்த 2 பேரியக்கங்களோடு நல்ல உறவை பேண முடியாமல் போனது ஈழத்தமிழர்களின் அணுகுமுறை. சின்ன சின்ன குரூப், அரங்குகளில் ஆவேசமாக பேசக்கூடிய குழுக்கள், சில 1000 பேர்களை, சில லட்சம் பேர்களை மட்டுமே கொண்ட சிறிய சிறிய அமைப்புகளை இவர்கள் நம்பி அவர்களோடு பயணிக்கிற நிலைதான் உருவானது. தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசுகிற வல்லமை பெற்ற, ஆளுமை பெற்ற இயக்கங்களோடு இவர்களுக்கு நல்ல உறவே இல்லாமல் போனது. திமுகவை கடுமையாக விமர்சித்து இவர்களே விலகி நின்றார்கள். அதிமுக மே 21, 1991 என்று கருதுகிறேன், 91 ராஜீவ் படுகொலை. அந்த படுகொலைக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அதிமுக வன்னி கைப்பற்றுகிற வரையில் புலிகள்
சூழப்படுகிற வரையில் அமைதியாக இருந்த இயக்கம் அதிமுக. அதுக்கு பிறகுதான் அறிக்கைலாம் விட்டாங்க. புலிகள் அழிந்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகுதான், இயக்கம் அழிக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த பிறகுதான் 2009 வரை, 91 2009 வரையிலும் ஒரு சிறு அசைவு கூட அதிமுக பக்கத்தில் கிடையாது. ஈழத்தை உச்சரித்ததில்லை, பிரபாகரன் பெயரை உச்சரித்ததில்லை, அந்த அரசியலை பேசியதே இல்லை. 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கம் முற்றாக விலகி நின்றது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ ஏன் காங்கிரஸோட போன, நீ ஏன் கருணாநிதியோட போன என்கிற விமர்சனங்கள், அதை நாம் பொருட்படுத்தவில்லை. ஆனால் இவற்றை தாண்டி சிந்திக்க வேண்டிய பொறுப்பு ஈழத்தமிழர்களுக்கு, அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, உண்மையிலேயே ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கை உள்ளவர்களுக்கு இருக்கிறது. அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிற காரணத்தினால் கான்ஸ்டிடியூஷனை புதிதாக எழுதப் போகிறார்கள் என்கிற சூழலில் ஏதேனும் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த கோரிக்கையை ஒரு மாநில அரசிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்பிய போது அவர்களை சந்திக்க வைப்பதற்கான சூழல் என்னால் உருவாக்க முடியும் என்கிற ஒரு தொடர்பை நான் வைத்திருந்த நிலையில் வாங்க அழைச்சிட்டு போறேன். நாளைக்கு அவர் அர்ஜுனா பார்க்கணும் விரும்பினால் இன்றைய முதல்வரை கூட நான் அழைத்து கொண்டு போய் காட்ட முடியும். அவ்வளவுதான். இது என்னுடைய வேலை, இது என்னுடைய வேலை. இதில் நீங்க யாரு, எந்த அணி, என்ன அரசியல் பேசுகிறீர்கள் என்பதையெல்லாம் நான் எப்படி ஆய்வு செய்ய முடியும்? 100 விழுக்காடு தூய்மையாக ஈழ விடுதலைக்கான அரசியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகளையே கொச்சைப்படுத்துகிற நிலை, திருமாவளவனை கொச்சைப்படுத்துகிற நிலை. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு சிறுத்தைகளின் குரலாய் தம்பி வன்னியரசுவின் குரல் தன்னுடைய கன்னி உரையிலேயே சட்டமன்றத்தில் ஒலித்தது. இதுதான் சிறுத்தைகள், இவர்கள்தான் சிறுத்தைகள். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என கூறி மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அழைப்பை ஏற்று வருகை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.